தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் மாநகரத்தின் அடுத்த மேயராக தெரிவாக போகின்றவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரான்சில் புதிய கார் விற்பனை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பிரான்சில் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை தற்பொழுது 7.7 மில்லியனாக உள்ளது என புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. பிரான்சில் 10 வயது ஈழ தமிழ் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை, பின்னர் நாடு கடத்தல். 2025 795 படகுகளில் 50,000 பேர் வரை இங்கிலாந்து ஆங்கில கால்வாயை கடக்க முயற்சி செய்துள்ளனர். பிரான்சின் ALM மகா நிறுவனம் தற்கொலை படை ட்ரோன்களை இடைமறித்து அளிப்பதற்காக ஃப்ரீ 120 என்ற அதிவேக ஜெட் இயக்க ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். இவர் இங்கே இருக்கிறாச்சா? இவர் அவர் இல்ல, ஸ்டாரில் வர்ற லிச்சி ஜூஸ், அந்த சின்ன பழம், அந்த பழ ஜூஸ். அவர் மம்பள ஜூஸ். இது எல்லா பழங்களோட ஜூஸ். இது கோயா ஜூஸ். எல்லாம் மிக மலிவு. 6 போட்டது 9.60. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பாரிஸ் மாநகரத்தின் அடுத்த மேயர் யார் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. தற்பொழுது மேயராக இருக்கும் ஆன் இதல்கோ 2026 நடைபெற இருக்கும் தேர்தலில் தான் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். 2026 மார்ச் மாதம் நடைபெற இருக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட உள்ள முக்கிய வேட்பாளர்களாக பிரான்சின் தற்போதைய கலாசார அமைச்சரும் வலதுசாரி வேட்பாளருமான ரசித்தா டாட்டி. இவர் பாதுகாப்பு, நகர தூய்மை என்பவற்றை முதன்மைப்படுத்தி பிரச்சாரம் செய்து வருகின்றார். எமனுவல் கிரகுவா சோசலிச கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். இவர் தற்போதைய மேயர் இதல்கோவின் ஆதரவை பெற்றவர். ரெமி ஃபரோத் செனட்டர், அத்துடன் மேயர் இதல்கோவால் தனது வாரிசாக முன்மொழியப்பட்டவர். இடதுசாரி வேட்பாளரான சோஃபி சிக்குரு ஆகியோர் பாரிஸ் முதல்வர் பதவிக்காக தற்பொழுது போட்டியிடுகின்றனர். நகராட்சி மன்ற தேர்தல் முதல் சுற்று மார்ச் மாதம் 15ஆம் தேதியும் 2வது சுற்று மார்ச் மாதம் 22ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. 25 ஆண்டுகளாக இடதுசாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பாரிஸ் மாநகராட்சியை ரசித்தா டாத்தி மூலம் வலதுசாரிகள் கைப்பற்ற முயற்சி செய்து வருகின்றார்கள். பாரிஸின் அடுத்த மேயரை தெரிவு செய்யும் அதிகாரம் 163 உறுப்பினர்களை கொண்ட பாரிஸ் நகராட்சி மன்றத்திற்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
பிரான்சில் 2026 ஜனவரியில் புதிய கார் விற்பனை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 6.55% குறைந்துள்ளன என்று பிரெஞ்சு வாகனத்துறை கட்டுப்பாட்டாளர்களான பிளாட்ஃபார்ம் ஆட்டோமொபைல் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் 1,07,157 புதிய வாகனங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த 15 ஆண்டுகளில் ஜனவரி மாதத்தில் பதிவான மிக குறைந்த அளவுகளில் ஒன்றாகும். குறிப்பாக டெஸ்லா நிறுவனத்தின் வாகன விற்பனை பிரான்சில் மிகப்பெரிய அளவில், அதாவது 42.07% சரிவை சந்தித்துள்ளது. பெட்ரோல், டீசல் என எரிபொருள் பாவனை கார்கள் மீதான வரி அதிகரிப்பு மற்றும் புதிய சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகள் நுகர்வோர் மத்தியில் புதிய வாகனங்களை வாங்குவதில் நிலவும் தயக்கம் மற்றும் கார்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த வீழ்ச்சி நிலை ஏற்பட்டுள்ளது. 2025 ஆண்டு முழுவதிலும் கார் விற்பனை 5.2% சரிவை கண்டிருந்தது. அதே நிலைமை 2026 தொடக்கத்திலும் நீடிக்கிறது. எனினும் மின்சார கார்களின் விற்பனை கடந்த ஆண்டில் 28% வரை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்தை காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்சில் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை தற்பொழுது 7.7 மில்லியனாக உள்ளது என புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இது பிரான்ஸ் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 11.3% இந்த 7.7 மில்லியன் பேரில் சுமார் 2.6 மில்லியன் மக்கள், அதாவது 33% பேர் ஏற்கனவே பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுள்ளனர். அல்ஜீரியா, மொரோக்கோ, துனிசியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள். இது 48.9% உள்ளது. போர்த்துகல், ஸ்பெயின், இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் 30.9% உள்ளனர். ஆசியாவை சேர்ந்தவர்கள் 14.3% உள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஓசியானியா நாடுகளை சேர்ந்தவர்கள் 5.9% உள்ளனர். பிரெஞ்சு குடியுரிமை இல்லாத வெளிநாட்டினரின் எண்ணிக்கை 6 மில்லியன் 8.8%. இதில் பிரான்சில் பிறந்து இதுவரை குடியுரிமை பெறாதவர்களும் உள்ளடங்குகின்றனர். 1968 குடியேறிகளின் எண்ணிக்கை 6.5% மாத்திரமே இருந்தது. இது படிப்படியாக உயர்ந்து 2024 11.3% என மைல்கல்லை எட்டியது. இந்த தரவுகள் ANSI இன்ஸ்டிடியூட் நேஷனல் de la ஸ்டாட்டிஸ்டிக் des études économiques மூலம் அதிகாரப்பூர்வமாக பராமரிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கு. இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை.
3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் 93ஆம் மாவட்டம் செயின்ட் சென்டனியில் ஈழத் தமிழ் குடும்பம் ஒன்றில் நிகழ்ந்த பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தில் குற்றவாளிக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும், தண்டனை முடிந்ததும் பிரான்சில் வசிக்க வாழ்நாள் தடை விதித்து இலங்கைக்கு நாடு கடத்தவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்டகீடு வழங்கவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு புலம்பெயர் சமூகத்திற்கு எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றது. கடந்த 2022-2023 காலப்பகுதியில் 93ஆம் மாவட்டத்தில் பந்த பகுதியில் வசிக்கும் தமிழ் குடும்பம் ஒன்று புதிதாக பிரான்சுக்கு வந்த தமது தூரத்து உறவினரான 22 வயது இளைஞர் ஒருவருக்கு உதவும் நோக்கில் தங்கள் வீட்டில் தங்க இடமளித்தது. குறிப்பிட்ட இளைஞர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இந்த இளைஞர் தான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த 10 வயது சிறுமியை தனிமையில் சந்திக்கும் போதெல்லாம் பாலியல் அச்சுறுத்தலுக்கும் துஷ்பிரயோகத்திற்கும் உள்ளாக்கியிருக்கிறார். சிறுமியின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றங்களை அவதானித்த பெற்றோர் சிறுமியிடம் வினா எழுப்பிய பொழுது அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. பெற்றோர் பிரெஞ்சு காவல்துறையிடம் முறையிட்டு சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டனர். பிரான்சின் பிரிகா து புரோடெக்சியோன் தே மினோர் சிறார் பாதுகாப்பு பிரிவு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தி தீவிர விசாரணை மேற்கொண்டது. இதனை அடுத்து குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். சுமார் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் பொவினி குற்றவியல் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. சிறுமியின் நம்பிக்கையை சிதைத்து கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனை முடிவடைந்தவுடன் OQTF Obligation de quitter le territoire français என்ற சட்டத்தின் கீழ் அவர் பிரான்சில் இருந்து நாடு கடத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயலை புரிந்த இளைஞர் மீண்டும் பிரான்சுக்கோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஷெங்கென் நாடுகளுக்கோ சட்டபூர்வமாக நுழைவதற்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் இருந்து இங்கிலாந்திற்கு சிறிய படகுகள் மூலம் 2025ஆம் ஆண்டில் செல்ல முயன்ற குடியேற்றவாசிகள் குறித்த அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. கடல் வழியாக ஆபத்தான முறையில் பயணிக்க முயன்ற 6177 குடியேற்றவாசிகளை பிரெஞ்சு அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளதாக பிரான்சின் கடல்சார் நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பயணங்களின் பொழுது 25 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காணாமல் போயுள்ளனர். எனினும் சில தன்னார்வ அமைப்புகளின் தரவுகளின்படி இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. 2025இல் 795 படகுகளில் 50,000 பேர் வரை இங்கிலாந்து ஆங்கில கால்வாயை கடந்து அவர்கள் இங்கிலாந்தை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருப்பதாகவும் மற்றொரு செய்தி கூறுகிறது. இதே ஆண்டில் இங்கிலாந்து கடற்கரையை சென்றடைந்த குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை 41,472 என பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சகம் ஹோம் ஆபீஸ் பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் பிரான்ஸ், இங்கிலாந்து நாடுகள் இணைந்து கடத்தல் கும்பல்கள் ஒழிக்கப்படுவதற்கான சட்டவிரோத குடியேற்றத்தை அவர்கள் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள், செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல்.
VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சின் ALM மெகா நிறுவனம் தற்கொலை படை ட்ரோன்களை இடைமறித்து அளிப்பதற்கான ஃபிரி 120 என்ற அதிவேக ஜெட் இயக்க ட்ரோனை உருவாக்கியுள்ளது. இது ஒரு கெரோசின் மேக்ரோ ஜெட் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த என்ஜின் மூலம் அது இயங்குகிறது. இதனால் 700 கிலோமீட்டர் வேகத்தை இது கொண்டிருக்கின்றது. இது ஈரானின் ஷாஹெட் போன்ற ட்ரோன்களை விட 3 மடங்கு வேகமானது. இந்த ட்ரோன் 20 கிலோ வரையிலான புவியீர்ப்பு விசை அழுத்தத்தை தாங்கி மிக கடினமான வான்வழி திருப்பங்களை செய்யும் திறன் கொண்டதாக உள்ளது. சுமார் 1.1 மீட்டர் நீளமும் 1 மீட்டருக்கும் சற்று அதிகமான இறக்கை விரிப்பும் கொண்டிருக்கின்றது. இது ஒரு சிறிய போர் விமானத்தை போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளது. இது சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது என தெரிவிக்கப்படுகிறது. 2 கிலோ எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் இந்த ட்ரோன் பிரெஞ்சு அரசாங்கத்தின் நிதி உதவியின்றி ALM மெகா நிறுவனத்தால் ஒரு வருடத்துக்குள் சுயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஐரோப்பாவில் இவ்வளவு வேகமான மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட ட்ரோன் இடைமறிப்பான் வேறெங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.